இந்தியன் 2 திரைப்படத்தால் அடுத்தடுத்து விடாமுயற்சி வேட்டையன் திரைப்படம் மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸில் சிக்கியிருக்கு. ஸோ இந்த 2 திரைப்படமும் சொன்ன தேதியில் வெளியாகுமா இல்லை இந்த வருடத்தில் வெளியாகுமா அப்படிங்கிற கேள்விக்குறியும் எழுந்திருக்கு. ஸோ இப்போ ரஜினி ரசிகர்களும் சூர்யா ரசிகர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். இந்தியன் 2 ஸோ லைக்கா நிறுவனம் தான் இந்தியன் 2 தயாரித்திருந்தது. லைக்கா நிறுவனம் இதுக்கு முன்பு தயாரித்த ஒரு 4 திரைப்படங்கள் பெரும் தோல்வி திரைப்படங்களாக அமைந்தது. முக்கியமாக சந்திரமுகி 2 பிரம்மாண்டமாக தயாரித்தாங்க, அதுவும் தோல்வி திரைப்படம். அதைத் தொடர்ந்து பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2 2 திரைப்படத்தையும் 1000 கோடிக்கு செலவு பண்ணி அந்த திரைப்படத்தை தயாரித்திருந்தாங்க. ஆனால் வசூல் வெறும் 700 கோடி மட்டும்தான் கிடைச்சது. இதனால் 300 கோடி லாஸில் தான் லைக்கா நிறுவனத்துக்கு போனது. அதைத் தொடர்ந்து லைக்கா நிறுவனம் லாஸ்லாம் திரைப்படத்தை தயாரித்திருந்தது. அந்த திரைப்படம் முழுக்க முழுக்க லாஸாக மட்டும்தான் லைக்கா நிறுவனத்துக்கு போனது. அதைத் தொடர்ந்து லைக்கா நிறுவனம் இப்போ இந்தியன் 2 ரிலீஸ் செய்து இருக்கிறது. இந்தியன் 2 ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப கலவையான விமர்சனங்கள் பெற்று வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய அடி வாங்கியிருக்கு. 500 கோடி பட்ஜெட்டில் இந்தியன் 2 மற்றும் இந்தியன் 3 தயாரித்திருந்தாங்க. இந்தியன் 2 திரைப்படம் 500 கோடி கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுகிறது. வெறும் 250 கோடி தான் அதுக்கான பட்ஜெட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த 250 கோடியில் இந்தியன் 2 இது வரைக்குமே எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னா வெறும் 150 கோடி வரைக்கும் தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கான். டிஜிட்டல் ரைட்ஸும் ஒரு 30 கோடிக்கு தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் மொத்தமாகவே ஒரு 180 கோடி மட்டும்தான் இந்தியன் 2 கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் போட்ட பணத்தில் ஒரு 20லிருந்து 40 கோடி மேலே லாஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால் படக்குழு ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. முக்கியம் லைக்கா நிறுவனம் தொடர் தோல்வியை சந்தித்து கொண்டு வருகிறது. இப்போ லைக்கா நிறுவனம் இந்த தொடர் தோல்வியால் மிகப்பெரிய அடி வேட்டையன் திரைப்படத்துக்கும் அதைத் தொடர்ந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வேட்டையன் திரைப்படம், விடாமுயற்சி திரைப்படம் 2 திரைப்படத்தையும் லைக்கா நிறுவனம் தான் தயாரிக்கிறது. ஸோ இந்த 2 திரைப்படத்தையும் அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் தான் லைக்கா நிறுவனம் இருந்தது. ஸோ வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதியும் விடாமுயற்சி திரைப்படம் அக்டோபர் 31ஆம் தேதியும் ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இதுக்கான டிஸ்கஷன் போயிட்டு இதுக்கான ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு இடையில் விடாமுயற்சி திரைப்படத்தோட 20லிருந்து 25 போர்ஷன் பர்சன்டேஜ் ஆஃப் போர்ஷன் கொஞ்சம் ஒழுங்காக எடுக்கலை, மீண்டும் ரீஷூட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனத்துக்கிட்ட படக்குள்ள பேசியிருந்தாங்க. அதனால் லைக்கா நிறுவனம் ரீஷூட் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. அதுலேயும் முக்கால்வாசி பணம் லைக்கா நிறுவனத்துக்கு போய்விட்டது. இப்போ லைக்கா நிறுவனம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்களா, அடுத்து ரிலீஸ் ஆக போகிற 2 திரைப்படம் நமக்கு ரொம்ப முக்கியமான திரைப்படம். அந்த 2 திரைப்படம் ஒழுங்காக போகலன்னா நாம் மிகப்பெரிய லாஸில் மட்டும்தான் போக வேண்டும். நமக்கு அடுத்த திரைப்படத்தை தயாரிப்பதற்கு பணம் இருக்காது. ஸோ அதனால் அதுக்கு அடுத்து வரப்போகும் 2 திரைப்படத்தை நம்ம கவனமாக ரிலீஸ் பண்ணணும், கரெக்டான ப்ரொமோஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற பிளானில் இருக்காங்களாம். அதனால் ரிலீஸ் தேதி முடிவு பண்ண முடியாத ஒரு குழப்பத்தை லைக்கா நிறுவனம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா அதே அக்டோபர் மாதம் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அக்டோபர் மாதத்துல நிறைய திரைப்படங்கள் வெளியாவதால் அந்த டைமில் நாம் வேட்டையனும் விடாமுயற்சி திரைப்படத்தையும் ஒரே மாதத்தில் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக நமக்கு வசூல் ரீதியாக பாதிப்பு ஏற்படும். ஒருவேளை இந்தியன் 2 பெரும் வசூல் வேட்டை அடைந்திருந்தால் நம்ம சொன்ன தேதியில் அக்டோபர் மாதமே விடாமுயற்சியும் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்தியன் 2 பெரும் தோல்வியை மட்டும்தான் சந்தித்திருக்கு. அதனால் அக்டோபர் மாதமே இந்த 2 திரைப்படத்தையும் ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ விடாமுயற்சி திரைப்படத்தை டிசம்பர் மாதமும் வேட்டையன் திரைப்படத்தை நவம்பர் மாதமும் ரிலீஸ் செய்ய தான் படக்குழு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஒரு விஷயம் அஜித் ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் ரொம்ப அதிர்ச்சியான விஷயமா இருக்கிறது. ஸோ இந்தியன் 2, இந்தியன் 3 இந்த 2 திரைப்படத்தோட பட்ஜெட் 500 கோடி. இந்தியன் 3 அந்த 500 கோடி ப்ராஃபிட் லைக்கா நிறுவனத்துக்கு கொடுக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் லைக்கா நிறுவனமும் இருக்கிறது. ஸோ சொன்ன டேட்டில் இப்போ வேட்டையன் திரைப்படம் வெளியாகாது, சொன்ன மந்தில் விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகிறது. ஸோ நவம்பர் மாதம் வேட்டையன் திரைப்படம், விடாமுயற்சி திரைப்படம் டிசம்பர் மாதமும் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போய்கொண்டு இருக்கு. ஸோ இதை பற்றி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்கும்னு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யாரெல்லாம் இந்தியன் 2 பார்த்தீங்க? இந்தியன் 2 நாங்கள் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லைப்பா, அவ்வளோலாம் மோசமாக இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்லுவாங்க. ஸோ அந்த தரப்பில் நீங்களும் இருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ அஜித் அதுக்கப்புறமா ரஜினி ரசிகர்கள் கண்டிப்பாக இந்த ஒரு செய்தி அதிர்ச்சியாக இருக்கும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயம்
இந்தியன் 2 திரைப்படத்தால் அடுத்தடுத்து விடாமுயற்சி வேட்டையன் திரைப்படம் மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸில் சிக்கியிருக்கு. ஸோ இந்த 2 திரைப்படமும் சொன்ன தேதியில் வெளியாகுமா இல்லை இந்த வருடத்தில் வெளியாகுமா அப்படிங்கிற கேள்விக்குறியும் எழுந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ரஜினி ரசிகர்களும் சூர்யா ரசிகர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். இந்தியன் 2 ஸோ லைக்கா நிறுவனம் தான் இந்தியன் 2 வந்து தயாரித்திருந்தது. லைக்கா நிறுவனம் இதுக்கு முன்பு தயாரித்த ஒரு 4 திரைப்படங்கள் பெரும் தோல்வி திரைப்படங்களாக அமைந்தது. முக்கியமாக சந்திரமுகி 2 பிரம்மாண்டமாக தயாரித்தாங்க, அதுவும் தோல்வி திரைப்படம். அதை தொடர்ந்து வந்து பொன்னியின் செல்வன் 1 பொன்னியின் செல்வன் 2 2 திரைப்படத்தையும் 1000 கோடிக்கு செலவு பண்ணி வந்து அந்த திரைப்படத்தை தயாரித்திருந்தாங்க. ஆனால் வந்து வசூல் வந்து வெறும் 700 கோடி மட்டும்தான் கிடைச்சது. இதனால் 300 கோடி வந்து லாஸில் தான் வந்து லைக்கா நிறுவனத்துக்கு போனது. அதை தொடர்ந்து வந்து லைக்கா நிறுவனம் லாஸ்லாம் திரைப்படத்தை தயாரித்திருந்தது. அந்த திரைப்படம் வந்து முழுக்க முழுக்க லாஸாக மட்டும்தான் வந்து லைக்கா நிறுவனத்துக்கு போனது. அதை தொடர்ந்து வந்து லைக்கா நிறுவனம் வந்து இப்போ இந்தியன் 2 வந்து ரிலீஸ் செய்து இருக்கிறது. இந்தியன் 2 வந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப கலவையான விமர்சனங்கள் பெற்று வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய அடி வந்து வாங்கியிருக்கு. 500 கோடி பட்ஜெட்டில் இந்தியன் 2 மற்றும் இந்தியன் 3 வந்து தயாரித்திருந்தாங்க. இந்தியன் 2 திரைப்படம் வந்து 500 கோடி வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுகிறது. வெறும் வந்து 250 கோடி தான் அதுக்கான பட்ஜெட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த 250 கோடியில் வந்து இந்தியன் 2 வந்து இது வரைக்குமே எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னா வெறும் வந்து 150 கோடி வரைக்கும் தான் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கான். டிஜிட்டல் ரைட்ஸும் வந்து ஒரு 30 கோடிக்கு தான் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் மொத்தமாகவே வந்து ஒரு 180 கோடி மட்டும்தான் வந்து இந்தியன் 2 வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் போட்ட பணத்தில் வந்து ஒரு 20லிருந்து 40 கோடி மேலே வந்து லாஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால் படக்குழு வந்து ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. முக்கியம் வந்து லைக்கா நிறுவனம் தொடர் தோல்வியை வந்து சந்தித்து கொண்டு வருகிறது. இப்போ லைக்கா நிறுவனம் இந்த தொடர் தோல்வியால் மிகப்பெரிய அடி வந்து வேட்டையன் திரைப்படத்துக்கும் அதை தொடர்ந்து வந்து விடாமுயற்சி திரைப்படத்துக்கும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வேட்டையன் திரைப்படம் விடாமுயற்சி திரைப்படம் 2 திரைப்படத்தையும் வந்து லைக்கா நிறுவனம் தான் தயாரிக்கிறது. ஸோ இந்த 2 திரைப்படத்தையும் வந்து அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் தான் வந்து லைக்கா நிறுவனம் இருந்தது. ஸோ வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதியும் விடாமுயற்சி திரைப்படம் அக்டோபர் 31ஆம் தேதியும் ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இதுக்கான டிஸ்கஷனாக போயிட்டு இதுக்கான ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு இடையில் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட 20லிருந்து 25 போர்ஷன் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் போர்ஷன் வந்து கொஞ்சம் ஒழுங்காக எடுக்கலை, மீண்டும் ரீஷூட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனத்துக்கிட்ட வந்து படக்குழு வந்து பேசியிருந்தாங்க. அதனால் லைக்கா நிறுவனம் ரீஷூட் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. அதுலேயும் வந்து முக்கால்வாசி பணம் வந்து லைக்கா நிறுவனத்துக்கு போய்விட்டது. இப்போ வந்து லைக்கா நிறுவனம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். அடுத்து ரிலீஸ் ஆக போகிற 2 திரைப்படம் நமக்கு ரொம்ப முக்கியமான திரைப்படம். அந்த 2 திரைப்படம் ஒழுங்காக போகலன்னா நாம் வந்து மிகப்பெரிய லாஸில் மட்டும்தான் போக வேண்டும். நமக்கு வந்து அடுத்த திரைப்படத்தை தயாரிப்பதற்கு பணம் வந்து இருக்காது. ஸோ அதனால் அதுக்கு அடுத்து வரப்போகும் 2 திரைப்படத்தை நம்ம வந்து கவனமாக ரிலீஸ் பண்ணணும், கரெக்டான ப்ரொமோஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்களாம். அதனால் ரிலீஸ் தேதியை வந்து முடிவு பண்ண முடியாத ஒரு குழப்பத்தை வந்து லைக்கா நிறுவனம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா வந்து அதே அக்டோபர் மாதம் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அக்டோபர் மாதத்துல வந்து நிறைய திரைப்படங்கள் வெளியாவதால் வந்து அந்த டைமில் வந்து நாம் வந்து வேட்டையனும் விடாமுயற்சி திரைப்படத்தையும் ஒரே மாதத்தில் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து வசூல் ரீதியாக பாதிப்பு வந்து ஏற்படும். ஒருவேளை இந்தியன் 2 வந்து பெரும் வசூல் வேட்டை அடைந்திருந்தால் நம்ம சொன்ன தேதியில் அக்டோபர் மாதமே வந்து வேட்டையனும் விடாமுயற்சியும் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து இந்தியன் 2 வந்து பெரும் தோல்வியை மட்டும்தான் சந்தித்திருக்கு. அதனால் அக்டோபர் மாதமே வந்து இந்த 2 திரைப்படத்தையும் ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை டிசம்பர் மாதமும் வேட்டையன் திரைப்படத்தை நவம்பர் மாதமும் ரிலீஸ் செய்ய தான் படக்குழு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஒரு விஷயம் வந்து அஜித் ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் ரொம்ப அதிர்ச்சியான விஷயமா இருக்கிறது. ஸோ இந்தியன் 2 இந்தியன் 3 இந்த 2 திரைப்படத்தோட பட்ஜெட் 500 கோடி. இந்தியன் 3ஆக அந்த 500 கோடி வந்து ப்ராஃபிட் வந்து லைக்கா நிறுவனத்துக்கு கொடுக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் வந்து லைக்கா நிறுவனமும் இருக்கிறது. ஸோ சொன்ன டேட்டில் வந்து இப்போ வேட்டையன் திரைப்படம் வெளியாகாது, சொன்ன மந்தில் வந்து விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகிறது. ஸோ நவம்பர் மாதம் வேட்டையன் திரைப்படம், விடாமுயற்சி திரைப்படம் டிசம்பர் மாதமும் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போய்கொண்டு இருக்கு. ஸோ இதை பற்றி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்கும்னு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யாரெல்லாம் இந்தியன் 2 பார்த்தீங்க? இந்தியன் 2 வந்து நாங்கள் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லைப்பா, அவ்வளோலாம் மோசமாக இல்லை, நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த தரப்பில் நீங்களும் இருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ அஜித் அதுக்கப்புறமா ரஜினி ரசிகர்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு செய்தி வந்து அதிர்ச்சியாக இருக்கும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல்